ஒரு நபர் அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு செக்கா உங்களுக்கு இஷ்யூ பண்றாரு. அந்த செக்கை நீங்க போய் டெபாசிட் பண்றீங்க. டெபாசிட் பண்ண அந்த பேங்க்ல இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், அதாவது போதுமான பணம் அந்த அக்கௌண்ட்ல இல்லைன்னு சொல்லி அந்த செக் ரிட்டர்ன் ஆகுது உங்களுக்கு. அப்படின்றப்போ அந்த நபர்கிட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை வாங்குறது, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். அந்த செக் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க அந்த செக் ரிட்டர்ன் ஆன தேதியில இருந்து 30 நாட்களுக்குள்ள அந்த நபருக்கு அட்வொகேட் நோட்டீஸ் நீங்க சென்ட் பண்ணணும். அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டு அவர் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாட்டி இரண்டாவது ஸ்டெப், அந்த நோட்டீஸ் அவருக்கு ரிசீவ் ஆன தேதியிலேருந்து 15 நாட்களுக்குள்ள நீதிமன்றத்தில் அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே அவர் மேலே நீங்கள் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த கேஸ் இறுதியாக என்னென்ன வகையில் தண்டனை கொடுக்கும்னா, அந்த நபருக்கு 2 வருடம் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது கூட அந்த செக்கில் போட்டிருக்க அமௌண்ட்டை டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்லியும் ஆர்டர் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.